இந்த வீடியோல ஒரு லோகோவ எந்த ஒரு சர்ஃபேஸ்லயும் எப்படி ரியலிஸ்டிக்கா பிளேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், டிசாச்சுரேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில்டர்ஸ்ல பிளர், காஷியம் பிளர் இதில் 19 பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளரான இமேஜை நான் ஒரு காப்பி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆஸ் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நேம் கொடுத்து PSD ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்து அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க என்னோட லோகோவை ட்ராக் பண்ணி இதில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். என்னோட லோகோவை சென்டராக வச்சதுக்கப்புறம் ஃபில்டர்ஸில் டிஸ்டார்ட் டிஸ்பிளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணதும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் 43 பாயிண்ட்ஸ் கொடுத்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நான் சேவ் பண்ணியிருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். லோகோ அந்த இமேஜோட செட் ஆகிடுச்சு. அந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை இன்னும் ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்கு நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கீழே எஃபெக்ட்ஸில் பிளெண்டிங் ஆப்ஷன், பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க்கை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா இதை இன்னும் ரியலிஸ்டிக்காக மாற்றலாம். இது ஓகே. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் பார்க்க நம்ம லோகோ போட்ட டிஷர்ட் இல்லை நம்ம லோகோ போட்ட கிளாத் மாதிரி இருக்குது.